நாச்சியார் திருமொழி 13ஆம் திருமொழி. கண்ணன் என்னும் இவளுடைய நிலையை பார்த்தவர்களுக்கு வருத்தத்தின் மிகுதியால் இவளை அழைத்து கொண்டு போகும் அளவிற்கு சக்தி இருக்காதே. அப்படி பெருமுயற்சி செய்தார்களாகிலும் இவளை ஒரு படுக்கையிலே கிடத்தி எழுந்தருள பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கும். இந்நிலையில் இவள் என் நிலையை சரி செய்ய நினைத்தீர்களாகில் அந்த எம்பெருமான் சம்பந்தப்பட்ட பொருட்களில் ஒன்றை கொண்டு வந்து என் மீது தடவி என் உயிரை காக்க பாருங்கள் என்கிறாள் ஆண்டாள். அவர்கள் எம்பெருமானிடத்தில் முழுவதுமாக ஈடுபட்டிருக்கும் நீ உண்மையிலேயே துன்பப்பட்டாயோ? இப்படி துன்பப்படலாமா? பிரபன்ன குலத்தில் உதித்த நீ அந்த குலத்தின் பெருமையை பார்க்க வேண்டாமா? நீ இப்படி செய்வதால் அவனுக்கு வரும் பழியை பற்றி நினைக்க வேண்டாமா என்றெல்லாம் கேட்க, இவள், நீங்கள் இப்பொழுது நம் குடிக்கு பழி வரக்கூடாது என்கிற காரணத்தால் சொல்லும் வார்த்தை என் தற்போதைய நிலைக்கு பொருத்தமானது அன்று. என்னை காக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவன் பக்கல் உள்ள ஒன்றை கொண்டு வந்து அதை கொண்டு என்னை தீண்டி என்னை காக்க பாருங்கள் என்கிறாள் ஆண்டாள். முதல் பாசுரம். அவன் திருவரையில் சாத்திய பீதாம்பரத்தை கொண்டு வந்து என் வாட்டம் தணியும்படியாக வீசுங்கள் என்கிறாள். பாசுரம். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புலி பெய்தார் போல் புறம் நின்று அழகு பேசாதே. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டம் தணிய வீசீரே. பொருள். தாய்மார்களே, கண்ணன் என்கிற கருத்த மற்றும் உயர்ந்த தெய்வத்தின் சாட்சியிலே பழகி கிடக்கிற என்னை குறித்து விலகி நின்று கொண்டு புண்ணில் புலியின் ரசத்தை சொரிந்தாற் போல எரிச்சல் ஊட்டுவதாக நன்மை கூறுவதை தவிர்த்து பெண்களின் வருத்தத்தை அறியாதவனான கண்ணபிரானுடைய திருவரையில் சாத்திய பீதாம்பரத்தை கொண்டு வந்து என்னுடைய விரக தாபம் தீரும்படி என்மேல் வீசுங்கள். இரண்டாம் பாசுரம். அவன் சூடி களைந்த திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து என்னுடைய கூந்தலில் சூட்டுங்கள் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். பால் ஆலிலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனே, வேலால் துன்னம் பெய்தாற்போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே. கோலால் நிறை மேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமென் குழல் மேல் சூட்டீரே. பொருள். பாயும் பருவத்தை உடைய ஆலம் தளிரிலே சயனித்தருளின பர தெய்வத்தின் வலையிலே அகப்பட்டிருக்கிற என்னை குறித்து வேலாயுதத்தை இட்டு துளைத்தாற்போல் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்வதை தவிர்த்து இடையனாய் மாடு மேய்ப்பதற்கு உதவும் கோலை கையில் கொண்டு பசு கூட்டங்களை மேய்த்தவனாய் திருக்குடந்தையில் சயனித்தருளியிருப்பவனாய் குடக்கூத்து ஆடினவனுமான கண்ணபிரானின் பசுமை பொருந்தி குளிர்ந்து அழகிய திருத்துழாயை கொண்டு வந்து என்னுடைய அடர்ந்த மிருதுவான கூந்தலிலே சூட்டுங்கள். மூன்றாம் பாசுரம். அவன் கடைக்கல் என்னும் அம்பு பட்டு வெந்து கிடக்கும் என் நெஞ்சானது குளிரும்படி அவன் திருமார்பில் இருக்கும் வன மாலையை எடுத்து வந்து தன் மார்பில் இட்டு புரட்டுங்கள் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். நஞ்சை காய்ந்த கருவில்லி கடைக்கண் என்னும் சிறைக்கோளால் நெஞ்சு ஊடுருவ ஏவுண்டு நிலையும் தளர்ந்து நெய்வேனை அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் அவன் மார்பணிந்த வனமாலை வஞ்சியாதே தருமாகில் மார்பில் கொணர்ந்து புரட்டீரே. பொருள். கம்சனை தொலைத்தவனாயும் பெரிய வில் போன்ற புருவங்களை உடையவனுமான கண்ணபிரானின் கடைக்கண் என்னும் சிறகை உடைய அம்பால் நெஞ்சு முழுவதும் நிலை குலைந்து வருந்துகின்ற என்னை நோக்கி பயப்படாதே என்று ஒரு வார்த்தையும் சொல்லாதவனாய் நம்மை காட்டிலும் மிக உயர்ந்தவனான அந்த எம்பெருமான் தன் திருமார்பில் சூட்டிக் கொண்டிருக்கும் வன மாலையை ஏமாற்றாமல் கொடுத்தருள்வானாகில் அம்மாலையை கொண்டு வந்து என்னுடைய மார்பில் இட்டு புரட்டுங்கள். நான்காம் பாசுரம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமானின் திருவாய் அமுதத்தை என்னை பருகச் செய்து என் இளைப்பை நீக்குங்கள் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். ஆரே உலகத்து ஆற்றுவார் ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் காரேல் உழக்க உளக்குண்டு தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனை ஆராவமுதம் அணையான் தன் அமுத வாயில் ஊறிய நீர்தான் கொணர்ந்து புலராமே பருக்கி இளைப்பை நீக்கீரே. பொருள்.
திருவாய்ப்பாடி முழுவதையும் கொள்ளை கொண்டு அனுபவிக்கிற ஒரு கருத்த காளை போன்ற கண்ணன் துன்புறுத்த அதனால் துன்பப்பட்டு மிகவும் தளர்ந்து நொந்து கிடக்கிற என்னை இவ்வுலகத்திலே ஆறுதல் சொல்லி தேற்றுபவர் ஆருளார்? தாய்மார்கள் நாங்கள் உள்ளோமே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, எவ்வளவு அனுபவித்தாலும் திருப்தி பிறவாத அமிர்தம் போலிருக்கும் அவனுடைய திருவாயில் ஊறி இருக்கும் ரசத்தையாவது கொண்டு வந்து எனது உடல் உலர்ந்து போகாதபடி அதை நான் பருகும்படி செய்து எனது இளைப்பை நீக்க பாருங்கள் என்கிறாள். 5ஆம் பாசுரம். எனக்கென்றிருக்கும் திருவாயமுதம் கிடைக்கவில்லை என்றால் அவன் குழல் ஊதும் போது தெரித்து கீழே விழும் துளிகளையாவது கொண்டு வந்து என் முகத்தில் தடவுங்கள் என்கிறாள் கோதை. பாசுரம். அழிலும் தொழிலும் உருக்காட்டான் அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் தழுவி முழுவி புகுந்தென்னை சுற்றி சுழன்று போகானால் தலையின் பொழில்வாய் நிறை பின்னே நெடுமால் ஊதி வருகின்ற குழலின் தொலைவாய் நீர் கொண்டு குளிர முகத்து தடவீரே. பொருள். அழுதாலும் தொழுதாலும் தன் திருமேனியை காட்டாதவனாயும் பயப்படாதே என்று கூறாதவனாயும் உள்ள பெரியோனான கண்ணன் இங்கே வந்து என்னை நோக்கி அனைத்து முன்னும் பின்னும் சூழ்ந்து கொண்டிருந்து போகாமல் இருக்கிறான். ஐயகோ, மயில் பீலி குடைகளாகிற சோலையின் கீழே பசு கூட்டங்களின் பின்புறத்திலே இருந்து கொண்டு பெரும் மையலுடைய கண்ணன் ஊதிக்கொண்டு வரப்பெற்ற புல்லாங்குழலாகிய வேங்குழலின் துவாரத்தில் உண்டாகிற நீரை கொண்டு வந்து என்னுடைய முகத்திலே குளிர்த்தியாக தடவுங்கள் என்கிறாள். 6ஆம் பாசுரம். வெட்கமில்லாதவனான அக்கண்ணன் திருவடி பொடிகளையாவது கொண்டு வந்து நான் உயிர் தரிக்கும்படி என் உடம்பில் பூசுங்கள் என்கிறாள் கோதை. பாசுரம். நடை ஒன்றில்லா உலகத்து நந்தகோபன் மகன் என்னும் கொடிய கடிய திருமாலால் குழப்பு கூறு கொளப்பட்டு புடையும் பெயரகிலேன் நான் பொற்கண் மிதித்த அடிப்பாட்டில் பொடித்தான் கொணர்ந்து பூசீர்கள் போகா உயிர் என் உடம்பையே. பொருள். வரம்புகளெல்லாம் குலைந்து கிடக்கிற இவ்வுலகத்தில் ஸ்ரீ நந்தகோபர் மகன் என்று பிரசித்தனாய் இரக்கமற்றவனாய் சுயநல காரணான ஸ்ரீயப்பதியாலே அபலையான நான் மிகவும் துன்புறுத்தப்பட்டு சிறிதும் அசைவதற்கும் சக்தியற்றவளாயிருந்தேன். வெட்கமில்லாதவனான அக்கண்ணன் திருவடிப்பட்டு மிதித்த இடத்தில் உண்டான ஸ்ரீபாத தூளியையாவது கொண்டு வந்து விட்டு பிரியாத உயிரை உடைய என் உடம்பிலே பூசுங்கள். 7ஆம் பாசுரம். தானாக என்னிடத்தில் அவன் வரவில்லை என்றாலும் நீங்கள் என்னை அவனிடத்திலே கொண்டு சேர்த்தாலும் அது ஏற்கும். அதை செய்யுங்கள் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். வெற்றி கருள கொடியான் தன் மீமீதாடா உலகத்து வெற்ற வெறிதே பெற்ற தாய் வேம்பே ஆக வளர்த்தாளே குற்றமற்ற முலை தன்னை குமரன் கோல பனை தோளோடு அற்ற குற்றம் அவை தீர அணைய அமுக்கி கட்டீரே. பொருள். பெரிய திருவடியை கருடாழ்வாரை வெற்றி கொடியாக உடைய எம்பெருமானுடைய ஆணையை மீற முடியாத இவ்வுலகத்தில் அவனை பெற்ற தாயாகிய யசோதையானவள் தன் பிள்ளையை ஒருவருக்கும் பயனின்றியே வேப்பங்காய் போல கசக்கும் படியாகவே வளர்த்துள்ளாள். அவனை தவிர வேறொருவனை விரும்புகை என்கிற குற்றமில்லாத என்னுடைய ஸ்தனங்களை இளைஞனான எம்பெருமானுடைய அழகிய கற்பக கிளை போன்ற திருத்தோள்களோடு என்னை கைவிட்டு அந்த எம்பெருமானின் தோள்களுக்காகவே இருக்கும் குற்றம் தீரும்படி அமுக்கி அணைத்து கட்டிவிடுங்கள். 8ஆம் பாசுரம். என்னை புறக்கணித்திருக்கும் அவனை கண்டால் பயனற்ற என் ஸ்தனங்களை பிடுங்கி அவன் மார்பில் எறிந்து என் துன்பத்தை போக்கிக் கொள்வேன் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். உள்ளே உருகி நெய்வேனை உளலோ இளலோ எண்ணாத கொள்ளை கொள்ளி குறும்பனை கோவர்த்தனனை கண்டக்கால் கொள்ளும் பயன் ஒன்றில்லாத கொங்கை தன்னை கிளங்கோடும் அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்து என் அழலை தீர்வேனே. பொருள். உள்ளுக்குள் உருகி நைந்திருக்கின்ற என்னை பற்றி இருக்கிறாளா போனாளா என்றும் கேளாதவனாய் என்னுடைய எல்லா உடைமைகளையும் எடுத்து கொண்டவனாய் பொல்லாங்கு செய்யும் அவனான கண்ணபிரானை நான் கண்டால் உபயோகமற்றதான என்னுடைய இந்த முலைகளை வேரோடு பறித்து பிடுங்கி அவன் மார்பில் எரிந்துவிட்டு என் துக்கத்தை போக்கிக் கொள்வேன்.
9ஆம் பாசுரம். அந்தர்யாமியான எம்பெருமானை அனுபவிக்க பார்க்கலாமே என்று அருகில் உள்ளவர்கள் கூற, இந்த உடம்போடே கண்ணனை அனுபவிக்க வேண்டும். வேறு வழிகளை கொண்டு வேறு விதமாக அவனை அனுபவிப்பதை நான் விரும்பவில்லை என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். கொம்மை முலைகள் இடர்தீர கோவிந்தர்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும் தவம்தானென் செம்மையுடைய திருமார்பில் சேர்ந்தானேனும் ஒரு ஞான்று மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே. பொருள். என்னுடைய கிளர்ந்து பருத்த முலைகளை உடைய துன்பம் தீரும்படி கண்ணனுக்கு ஓர் அந்தரங்க கைங்கரியத்தை இந்த பிறவியிலேயே செய்ய பெறாமல் வேறொரு இடத்தில் போய் செய்யக்கூடியதான தவம் எதற்கு? அன்பர்களை அணைப்பதற்கே இருக்கும் அன்பை உடைய திருமார்பிலே அவன் என்னை சேர்த்து கொண்டானாகில் நல்லது. ஒரு நாள் என் முகத்தை பார்த்து உண்மையை கூறி நீ எனக்கு வேண்டாம் என்று விலக்கும் வகையில் விடை தந்தானாகில் அது மிகவும் நல்லது. 10ஆம் பாசுரம். இப்பதிகம் கற்றவர்கள் தன்னை போலே துன்பப்படாமல் இன்பமே பெறுவார்கள் என்று கூறி முடிக்கிறாள் ஆண்டாள். பாசுரம். அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடிக்கு அணிவிளக்கை வில்லி புதுவை நகர் நம்பி விட்டுச்சித்தன் வியன் கோதை வில்லை தொலைத்த புருவத்தால் வேட்கை உற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பக் கடலுள் துவளாரே. பொருள். வில்லை தொலைத்த புருவங்களை உடையவளாய் ஸ்ரீவில்லிபுத்தூர்க்கு தலைவரான பெரியாழ்வாருடைய திருமகளாய் ஆச்சரியமான குணங்களை உடைய ஆண்டாளாகிய நான் திருவாய்ப்பாடி முழுவதும் தீம்பு செய்து அதனால் பெருமை பெற்றவனும் அந்த திருவாய்ப்பாடிக்கு மங்கள தீபம் போன்றவனுமான கண்ணனை ஆசைப்பட்டு ஆராத மையலுடன் அருளி செய்த இப்பாசுரங்களை புகழ்ந்து பாட வல்லவர்கள் சம்சார கடலில் துவண்டு துன்பப்பட மாட்டார்கள். 13ஆம் திருமொழி நிறைவடைந்தது.